இப்பதான் வரியா? ஆமா பெரியமா, இப்பதான் வரேன். நக்ஷத்ராவை கூட கூட்டிட்டு வரலையா? ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா எங்களுக்கு ஒத்து வராது. அவ ஏன் கூட வரமாட்டா பெரியமா. எதிர்பாராம நடந்த கல்யாணமாச்சேடா, அத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்டா. இருக்கேன் பெரியமா. சரி, நான் போய் அண்ணன் கிட்ட பேசிட்டு வரேன். என்ன பேசணும்னு சொல்லு. உனக்கு எதுக்கு? உனக்கு எதுக்கு? நீ அக்கா அக்காவாவே இருந்துக்கோ. அண்ணன் தம்பிக்குள்ள 1008 இருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுக்க ரைட்ஸ் இருக்கு, சொல்லு. சொல்ல முடியாது. அண்ணன் எங்க இருக்கான்? நானும் உனக்கு சொல்ல மாட்டேன். தேவையில்ல, எங்களுக்கே தெரியும். டேய் சரி. அம்மா இருங்க, கொஞ்சம் சைலண்டா இருங்கம்மா. அவன் போட்டும், தேடி முடிச்சிட்டு திரும்ப வருவான். அண்ணா, அப்போ பூமி சொன்ன மாதிரி அண்ணன் வீட்ல இல்ல. டே சரி, இதுதான் கரெக்ட் டைம். உடனே டெடி பேரை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடணும். எங்க இருக்கு? அப்போ பொம்மை இந்த ரூம்ல இல்ல, இன்னொரு ரூம்ல போய் பார்ப்போம். ஒரு வாட்டி திறந்து பார்த்துருவோம். அண்ணா, நீ எப்படா வந்த? இப்பதான் வந்தா அண்ணா. உன்கிட்ட ஏதோ பேசணும்னு மேல போயிட்டு வரான். சொல்றா, என்ன பேசணும்? இல்ல அது நான் வந்து என்னதுடா அது? என்னடா எதையோ மறைக்கிற? அது வந்துண்ணே, இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. நான் எடுத்துட்டு போலான்னு. அப்போ உனக்காக நான் தரேன். உனக்காக மட்டும் தான் தரேன். எனக்காக தானே? எனக்காக தான். அப்போ பூமி எதுக்காக இதை தேடி வந்தா? பூமிய நான் தான் அனுப்பி வச்சேனே, அதுக்காக தான் வந்திருப்பா. சரி, நீயும் அவள மாதிரி போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இந்த அண்ணனையே ஏமாத்தலான்னு பாக்குறியா? இல்லண்ணா, பூமி இது நார்மல் பொம்மையா இருந்தா நான் இதை ஷோகேஸ்ல வச்சிருப்பேன், யாரு கேட்டாலும் கொடுத்திருப்பேன். ஆனா இது ஒரு மெமரிடா. சரி, என்னோட சின்ன வயசுல ஒரு பாப்பா இந்த மாதிரி டெடிக்குள்ளதான் படுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு யாருமே இல்லடா. ஏன்னு தெரியலடா. இந்த டெடி பேரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த குழந்தை தான்டா ஞாபகத்துக்கு வரா. ஆனா நீ கேட்டுட்டல, எடுத்துட்டு போடா. நீங்க வாக்கு கொடுக்குற வரைக்கும் எந்திரிக்க மாட்டேன் மாமா. உங்க காலை நான் விடவே மாட்டேன். வரதட்சணையை பத்தியில நீங்க எதையும் யோசிக்காதீங்க. இந்த மொத்த சொத்தும் பூமிக்காக தான். நான் வரதட்சணையை பத்திலாம் பேசல அங்கிள். இன்னைக்கு சாயந்தரம் கல்யாணத்துக்கு பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் அங்கிள். ஓ, அதுக்கு பணம் வேணுமா? எவ்வளவு வேணும்னு சொன்னீங்கன்னா உங்க அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஐயோ அங்கிள், என்கிட்ட இல்லாத பணமா? நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. அந்த பேச்சுலர் பார்ட்டியில பூமி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வாக்கு கொடுத்துட்டேன் அங்கிள் நானு. ஆனா அந்த பார்ட்டிக்கு பூமி வரமாட்டேன்னு சொல்றா. அவ காலில் விழுந்தாலும் கேட்கற மாதிரி தெரியல. அதனாலதான் உங்க காலை பிடிச்சிட்டு இருக்கேன். பார்ட்டிக்கு வரா மாதிரி எப்படியாவது நீங்க தான் பூமியை ஒத்துக்க வைக்கணும். ஓ, அதுவா விஷயம்? நீங்க ஏந்திரிங்க முதல்ல, நான் பூமி கிட்ட பேசுறேன். பூமி வந்த உடனே பேசுறேன், சரியா? அதோ பேசிட்டு இருக்க மாதிரி பூமி வந்துட்டாளே. வா பூமி. சொல்லுங்கப்பா. மாப்பிள்ள பிளான் பண்ணி வச்சிருக்கிற பேச்சுலர் பார்ட்டிக்கு நீ வரலன்னு சொன்னியாமே.
படிக்க ஆரம்பிச்சிட்டானா இப்போதைக்கு வேற எதையும் யோசிக்க மாட்டா. ஐயா, ரெண்டுங்களும் படிச்சிட்டு இருக்குங்க. படிப்பை தவிர இதுங்களுக்கு வேற எந்த வேலையும் தெரியாது போல இருக்கு. என்ன பண்ண போறாங்களோ என்னமோ. இவன் இப்போதைக்கு வெளியில வர மாதிரி தெரியல. அதுல இன்னும் என்ன இருக்குன்னு நானே பாக்குறேன். இரு பூர்ணி, அம்மா, இவளோட பொருட்களை எல்லாம் நீ தொடாத. அதுக்கு இல்லம்மா. வேண்டான்னு சொல்றேன்ல. என்ன எடுத்துட்டு போயிட போறா? ஒன்னும் இருக்காத. நம்ம 2 பேரோட Dress இருக்கும், அவ்வளவுதானே. போகட்டும், விட. இங்க இருந்து போடி. நல்ல வேலை, ஒரு வழியா நான் தப்பிச்சிட்டேன். இன்னொரு தடவை உன்னை இந்த வீட்டு பக்கம் பார்த்தா உன்னை கொன்றுவேன். வேற எங்கேயும் வீடு இல்லாத மாதிரி உங்க வீட்டையே சுத்தி சுத்தி வருவேன் பாருங்க. இவங்க போய் என்ன கொல்வாங்களாம். இத பாருமா, திரும்பவும் உங்க வீட்டு பக்கம் வந்தனா அது நான் செத்ததுக்கு சமம். சொல்லு ரத்னம். ஹலோ அம்மா, நான் பொம்மையோட வெளியே வந்துட்டேன்.